தான். இப்ப நான் என்ன சொல்றேன்னு வழி இல்லாம நமக்கு இருக்கிற மாதிரி. இப்ப பாருங்களேன், இப்ப நான் என்னுடைய வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வந்திருக்கிற போது ஆண்டவர் என்னை கைவிடல. இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இதே மாதிரி எல்லாரும் நீங்க வேலைகளை விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் வருவீங்க? முடியாதுல்ல. அப்போ ஒரு வேலை நான் வேலை விட்டு வந்ததுனால நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். அப்ப வேலை விட்டு வராதவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்களா? ஒரு கேள்வி வருதல்ல. அப்ப எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையா? அப்ப ஆண்டவர்கிட்ட நாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதா? ஆண்டவர்கிட்ட நிறைவான வாழ்வை நாங்க பெற்றுக்கொள்ள முடியாதா அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. அதுக்கும் ஆண்டவர் வழியை வேதாகமத்துல வச்சிருக்கிறார். யார் அவர்கள்? நம்ம ஒரு 4 பேரை முன்னாடி நம்ம பார்க்க போறோம். ஒரு கம்பெனிக்கு, அதாவது ஒரு நாட்டுக்கு ஆதரவா இருக்கிறவங்களை அந்த தேசத்துல அவங்க என்ன செய்யறாங்க? உயர்த்துறாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு பிரயோஜனமா இருக்கிறோம், நம்ம வேலை ஸ்தலத்துக்கு பிரயோஜனமா இருந்தா உடனே அந்த கம்பெனி நம்ம என்ன செய்யுது? லிப்ட் அப் பண்ணி விடுது. அப்ப தேவ ராஜ்யத்திற்கு நம்ம ஆதரவா இருக்கிற போது, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு நம்ம ஹெல்ப்பா இருக்கிற போது, சப்போர்ட்டா இருக்கிற போது, ஆண்டவர் தானியேலுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, ஆபிரகாமுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, தாவீதுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, அதே ஆசீர்வாதத்தை அவருடைய ராஜ்யத்திற்கு ஆதரவாக இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம முதலாவது நம்ம பார்க்க போகிறோம் யாத்ராகம புஸ்தகம் 1வது அதிகாரத்துல. யாத்ராகமம் 1வது அதிகாரத்துல எபிரேய மருத்துவச்சிகள் ஒரு 2 பேரை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஆதரவா இருந்தாங்க, எதுக்கு ஆதரவா இருந்தாங்க அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 1:15. போதும். இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும். 2 எபிரேய மருத்துவச்சிகள் பத்தி அங்க நம்ம படிச்சோம். இந்த சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு சொன்னா, எகிப்துல, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருக்கிறாங்க. இந்த எகிப்துல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா பெருகிட்டே இருக்கிறாங்க. ஒரு தேசத்துல இப்ப நம்மளுக்கு ஒரு பயம் வருதுல்ல, நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பயம் இருக்குது. என்ன பயம்? இந்திக்காரங்க அதிகமாயிட்டு இருக்காங்கன்னு ஒரு பயம் இருக்குல்ல. இவங்க எல்லாம் அதிகமாயிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? இவங்க கிட்ட நம்ம போய் வேலை செய்வோம், இவங்க நம்ம எஜமானலாம் மாறிடுவாங்கங்கிற ஒரு பயம் இருக்குதல்ல. அதே மாதிரிதான் எகிப்தின் பார்வோனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமா பெருகிட்டே போறாங்களே, இப்படி பெருகிட்டே போனா நம்முடைய ஆட்சிக்கு பயங்கரமான பிரச்சனை வந்துருமே, அப்புறம் இவங்க நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம இவங்கிட்ட அடிமையா மாறிடும், சூழ்நிலை மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வோன் ஒரு சூழ்ச்சி பண்ணுகிறார். என்னன்னா 2 பேர், அதாவது மருத்துவம் பார்க்க பிரசவம் பார்க்கிற 2 மருத்துவச்சிகளை கூட்டிட்டு வர்றார். எபிரேய பிள்ளைகளுக்கு, எபிரேயத்தில் இருக்கிற அவங்க இஸ்ரவேலர்கள் தான். அவங்களை கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட சொல்லுகிறான், நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஏன்னா இங்க இந்த மருத்துவச்சிகள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க? அடிமைத்தனத்துல தான் இருக்கிறாங்க. அதாவது எகிப்துல அடிமையில் இருக்கிற எபிரேயர்கள் தான் அவர்களும். அங்க சொல்றாங்க, நீங்க என்ன செய்யணும்? ஒரு காரியத்தை செய்யணும். யாரெல்லாம் பிரசவத்திற்காக பிரசவ வார்டில் அனுமதிக்கப்படுறாங்களோ, யாரெல்லாம் அந்த பிரசவ வேதனையில் இருந்து பிள்ளை பெற்றுக் கொள்வதற்குண்டான காரியங்கள் இருக்குதோ, அப்ப நீங்க ஒரு காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும் ராஜாவேன்னு சொல்லி கேட்கிற போது அவங்க சொன்னாங்க, நீங்க பெண் பிள்ளை பிறந்துச்சுன்னா உயிரோடு விட்டுருங்க, ஆனா ஆண் பிள்ளை இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருங்க? நீங்க இறந்தே பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யுங்க? கொலை செஞ்சுட்டு. ஏன்னா யார் சொல்றது? பார்வோன் சொல்றார். இவங்க மேல வழக்கு வருமா? இவங்க ஏதாச்சும் பிரச்சனை வருமா? ஒண்ணுமே வராது. உடனே இவங்க அந்த காரியத்தை செஞ்சிடலாம், கீழ்ப்படிஞ்சிடலாம். உடனே பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பிறந்த ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு இது இறந்துதான் பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்ல, பார்வோன் கொல்ல சொல்லி இருக்கிறான்னு சொன்னாலும் இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா அடிமைகளா இருக்கிறாங்க. ஆனா அந்த மருத்துவச்சிகள் என்ன செஞ்சாங்கன்னா, தேவனுக்கு பயப்பட்டதுனால 17வது வசனத்தை போடு. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையை செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு கூட விட்டாங்க. அல்லேலூயா. அப்ப இவங்க தேவ ராஜ்யத்திற்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகம் அங்கீகரிச்சிருச்சு. ஏன்னா அவருடைய ஜனங்களா இருக்கிற இஸ்ரவேலர்களை ஒரு ராஜா கொல்லணும்னு சொல்லுகிறாரு. அடிமைத்தனத்துல தான் இருக்கிறாங்க மருத்துவச்சிகள், ராஜாவுடைய கட்டுப்பாட்டுகள் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அந்த ராஜா என்ன வேணாலும் செய்யலாம் மருத்துவச்சிகளை. ஆனா அந்த மருத்துவச்சிகள் சரியான நேரத்தை பயன்படுத்தினாங்க. எதை பயன்படுத்தினாங்க? தன்னுடைய படிப்பை, தன்னுடைய திறமைகளை ஆண்டவருக்காக பயன்படுத்தினாங்க. அல்லேலூயா.
ஆமா, ஆண்டவருக்கு பயந்ததுனால அந்த ராஜா சொல்லுகிற காரியத்துக்கு இணங்காம ஆண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு கூட உயிரோடு கூட விட்டுட்டாங்க. ராஜா கண்டுபிடிச்சு கேட்கிற போது அதுக்கும் அவங்க ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க, நீங்க எகிப்திய ஸ்திரீகளை மாதிரி எபிரேய ஸ்திரீகள் இல்ல, அவங்க பயங்கரமான பலசாலிகள், அவங்க பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கு மருத்துவச்சின் உதவிகள் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான சொல்லி ஆண்டவருக்கு பயந்ததுனால அதுல விட்டு விலகிட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த மருத்துவச்சிகள் அவங்களுடைய அந்த திறமைகள், அவங்களுடைய அந்த வாய்ப்பு, அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய அந்தஸ்தை தேவனுக்காக அவங்க பயன்படுத்தினாங்க. அல்லேலூயா. தேவனுக்காக இவங்க சிங்கக்கபிகளுக்குள்ள போகல, இவங்க தங்க பிள்ளைகளை வந்து சாக கொடுக்கல, பலி செலுத்த போகல, சிறைச்சாலையில் அனுபவத்துக்குள்ள போகல, எல்லாம் நஷ்டமும் குப்பையுமா எடுக்கல. அவங்க மருத்துவச்சிகள், அவங்களுக்குன்னு ஒரு துறை இருக்குது, அவங்களுக்கு ஒரு அதாவது அவங்களுடைய டேலண்ட், அவங்களுக்கு படிப்பின் காரியத்தை வச்சு அவங்க செய்கிற வேலைகளை வச்சு ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருந்தவர்கள் இவர்கள். அல்லேலூயா. பிரயோஜனமா இருந்தவர். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா 21வது வசனம், அப்படி ஆண்டவருக்கு ஆதரவா இருந்து இவங்க ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா 21வது வசனம் சொல்லுது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. இவங்க என்ன செஞ்சாங்க? மருத்துவச்சு 2 பேர் தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு ஒத்தாசையா இருக்கிற போது, ஒத்துழைப்பா இருக்கிற போது, தேவராஜ்யம் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற போது, தேவனுக்கு ஏதாவது விதத்துல ஒத்துழைப்பா இருக்கிற போது வேதம் சொல்லுகிறது அவங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் தலைக்க வைத்தார். அல்லேலூயா. இப்படியும் நபர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய வேலைகள், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய ஸ்தானங்கள், உங்களுடைய ஒரு ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அதுல ஆண்டவருக்கு பிரியமா எப்படி நடக்கிறது, அதுக்கு எப்படி ஆண்டவருக்கு அந்த காரியத்தை செய்யறதுன்னு சொல்லி அப்படி நம்ம இருந்தாலும் வேதம் சொல்லுது குடும்பத்தை தலைக்க வைக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இவங்க ஆபிரகாம், ஈசாக்குன்னு சொல்லி நம்ம சொல்லுகிற அந்த பரிசுத்தவான்கள் மாதிரி இவங்க எந்த காரியத்தை கிரையும் செய்யல, ஆனாலும் அவங்க குடும்பத்தை தலைக்க வச்சாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு ஆதரவா இருந்தாங்க. ஒருவேளை இவங்க எகிப்தில் இருக்கிற அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவங்க கொண்டு இருந்தாங்க, ராஜாவுடைய பேச்சை கேட்டு கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா 430 வருஷம் ஆனாலும் அதுக்கு பிற்பாடு இவங்க என்ன செஞ்சிருக்க முடியாது? அடிமையா தான் இருந்திருக்கிற, விடுதலை ஆயிருக்க முடியாது. ஆனா அதற்கு அவர்கள் காரணமா இருந்ததுனால தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு ரொம்ப கடினமான காரியங்கள் எல்லாம் இல்லை, உங்களுக்கு படிக்க வச்சது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானங்கள், உங்களுக்கு இருக்கிற வசதிகள், இது எல்லாவற்றையும் தேவ ராஜ்யத்திற்காக, தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கத்திற்காக நீங்க அந்த காரியத்தை நீங்க செய்வீங்கன்னு சொன்னா, ஒத்தாசையா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களையும் ஆண்டவர் தலைக்க வைக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோசுவா 2வது அதிகாரத்துல 4வது வசனம். யோசுவா 2:4. அந்த ஸ்திரீ மனுஷரையும் கொண்டு போய் ஒளித்து வைத்து மெய்தான் வந்திருந்தார்கள். இந்த காரியங்கள் யோசுவா 2வது அதிகாரத்துல யாரை குறித்து சொல்லப்படுகிறது? ராகாப் வேசியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ராகாப் வேசி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஊர்ல அதாவது அந்த எரிகோவுல ராஜா சொன்னதையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னவங்க ஜனங்களுக்கு. ஏன்னா இவங்க ஒரு காலத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய யெகோவா தேவனை அறிந்து கொண்டு உண்மையுள்ள தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு விபச்சாரம் பிடிக்காது, வேசித்தனம் பிடிக்காது, விக்கிரகாராதனை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் ராகாப். ஆனா ஏன்னா ஜனங்கள் என்ன நினைச்சாங்க, ராஜாக்கள் என்ன நினைச்சாங்க, இவங்க வேசியாவே இருக்கணும், அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனம் திரும்பல விரும்பாததுனால இந்த ராகாப்புங்கிற அந்த ஸ்திரியை என்ன செய்தாங்கன்னா அலங்கத்துக்கு மேல கொண்டு போய் குடி வச்சாங்க. அலங்கத்துக்கு மேல குடி வைக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஏன்னா அவர்கள் எந்த நாட்டுல வெளியிருந்து யார் போர் செய்தாலும் முதல்ல எங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொன்னா அலங்கத்து மேல இருக்கிறவங்களை தான் அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ எந்த காரியத்துல போர் வந்தாலும் மறிச்சு போகட்டும், இவங்க எனக்கு வேண்டான்னு சொல்லி புறக்கணிக்கப்பட்டுதான் கொண்டு வந்து அந்த ராகாப் என்ன செய்தாங்க, கொண்டு வந்து அந்த மதன் மேல, அந்த அலங்கத்தின் மேல குடி வச்சாங்க. அவங்க குடி வச்சாங்க. ராஜா வெறுத்துட்டாங்க, ஊர் மக்கள். ராஜா வெறுத்ததுனால ஊர் மக்களும் வெறுத்துட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் வெறுத்ததுனால இவங்க பெற்றோர்களும் எல்லாரும் வெறுத்து அனாதைய போலதான் அந்த அலங்கத்தின் மேல என்ன செய்தாங்க, அவங்க குடியிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வந்துச்சு பாருங்களேன்.
அவங்களுக்கு ஒரு அப்போ இவங்க இந்த ஆகாப் வேசிக்கு மனம் திரும்பின வேசிக்கு மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்ந்து கொண்டிருக்க அந்த மகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? இல்ல அவங்க வந்து ரட்சிக்கப்படாத, அவங்க மேன்மைப்பட முடியாதா, அவங்க உயர முடியாதா, அவங்க பாதுகாக்க முடியாதா அப்படின்னு சொன்னா இல்ல, அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் வைத்திருந்தார். யோசுவா அனுப்பின அந்த 2 வேவுக்காரங்க வர்றாங்க, அவங்கள மறைச்சு வச்சாங்க. ஒருவேளை அந்த வேவுக்காரர்களை காட்டி கொடுத்திருக்கலாம். ஏன்னா இவங்க நினைச்சிருக்கலாம், ஐயோ எரிகோவினுடைய ராஜா சொல்றாரு, யார் உங்ககிட்ட வந்துட்டு போனது யாருன்னு கேட்கறாங்க, நம்ம சொல்லிடணும். இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ஆபத்து வந்துடும். ஒருவேளை இவங்க இப்படி நினைச்சிருக்கலாம், ஒருவேளை என் ராஜா என்னை அலங்கத்துல கொண்டு வந்து குடியிருக்க வச்சிருக்கிறான், நான் கெட்டவன் நினைச்சிருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க நினைச்சிருக்கிறாங்க, ஒன்றுக்கும் உதவாதவன் நினைச்சுதான் இங்க ஒதுக்குப்புறமா கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ராஜா கிட்ட நான் நல்ல பேர் எடுத்துக்குவேன், நான் மறுபடியும் ஊருக்குள்ள போய் குடியிருப்பேன் அப்படிங்கிற இப்படி எல்லாம் நினைச்சிருக்கலாம். ஆனாலும் கூட அந்த ராகாப் அந்த காரியத்துல நினைக்காம இல்ல, ஏன்னா ராஜாவை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ராஜாவை விட பெரிய வல்லமை உள்ளவர் ஒருவர் இருக்கிறார். ராஜாவுக்கு ஒத்துழைப்பா இருக்கிறதை காட்டிலோ, ராஜாவுக்கு உதவியா இருக்கிறதை காட்டிலோ, பரலோக தேவனுக்கு உதவியா இருந்து அவருடைய ராஜ்யத்துக்கு ஒத்தாசையா இருந்து அவருடைய பிள்ளைகள் பாதுகாப்பதற்கு, அவர்கள் பிள்ளைகள் வந்து எரிகோவை சுதந்திரிப்பதற்கு நம்ம ஒத்துழைப்பா இருந்துட்டா ஆண்டவர் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல அந்த 2 பேரை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு ராஜா கிட்ட பொய் சொல்லி அனுப்பிட்டா. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த இடத்துல வருகிற போது நீங்க 6வது அதிகாரத்துல, யோசுவா 6வது அதிகாரத்துல 22வது வசனத்தை பார்க்கிற போது யோசுவா நோக்கி ராகாப்பையும் தகப்பனையும் தாயையும் சகோதரர்களையும் அவருக்குள்ள யாவையும் அவர் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறதுங்க, இந்த ஒரு ராகாப் ஒதுக்கப்பட்டவங்க தான், புறக்கணிக்கப்பட்டவங்க தான். நீ வந்து ஏதாவது யுத்தம் வருகிற போது நீ எனக்கு வேண்டாம், நீ உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் நீ சாகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு புறக்கணிச்சு புறம்பே தள்ளின ஒரு ஸ்திரீ தான். ஆனா சரியான விதத்துல தேவனுக்கு பயன்படணும், தேவனுக்கு உதவி செய்வனுக்கு, தேவனுக்கு ஒத்தாசையா நிற்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, பயன்படுத்திட்டாங்க. அல்லேலூயா. பயன்படுத்திட்டாங்க. யாரெல்லாம் எனக்கு, ஏன்னா தாய் தகப்பன் கூட அந்த ராகாப் வேசியை புறக்கணிச்சுட்டாங்களாம். ராஜாவுடைய வார்த்தையை கேட்காம நீ எதுக்கு இங்க இருக்கிற, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ மரிச்சு போறதா நல்லதுன்னு எல்லாரும் புறக்கணிச்சுட்டாங்க. ஆனாலும் அந்த காரியத்துல அந்த ராகாப் தனக்கு வந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தினதுனால ராஜாவுக்கு பயப்படாம என்னுடைய தேவனுக்கு, உங்க ராஜா நம்முடைய தேவனுக்கு அவங்க பயப்பட்டதுனால அங்க கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னன்னா, அங்க பைபிள் சொல்லுகிறது, வேசியின் வீட்டிலே அங்க போய் ராகாப்பையும் அவன் தகப்பனையும் தாயையும் சகோதரரையும் அவளுக்கு உண்டான யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் காப்பாற்றப்பட்ட ஒரு காரியம் அங்க நடக்கிறது. அல்லேலூயா. அப்ப நான் இதுல ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறான்னா, எத்தனை பேர் புறக்கணிக்கப்பட்டு யார் உங்களை வேண்டான்னு வெறுப்பான அந்த காரியத்தை செய்தால் யாருமே எனக்கு கவனிக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேன், நான் தனித்து இருக்கிறேன் அப்படின்னு, யாருக்குமே நான் வேண்டாத ஒரு பொருளா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நீங்க இருக்கிற போது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு நீங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிற மாதிரியான காரியங்கள் வந்து அதை செய்யாம நான் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவனா நான் காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கும் அவர்களை காட்டிலும் எனக்கு ஆண்டவர் மகிமையான ஆசீர்வாதத்தை தருவாருங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அல்லேலூயா. எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில, எல்லாரும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க அப்ப என்ன, அந்த ராகாப் என்ன நினைப்பா, அவ்வளவுதான், நம்ம எப்ப மரிச்சு போவோம்னு எனக்கு தெரியாது, யார் வந்து எப்ப எனக்கு மேல போர் தொடுத்துவாங்கன்னு எனக்கு தெரியாது, எங்க ஊர்ல எரிகோவுல மரிச்சு போகிற காரணங்கள் வந்த, யாராவது போர் செய்து எரிகோவை பிடிக்கிறதுக்கு வந்தா முதல் மரணம் யாருடைய மரணமா இருக்கும், என்னுடைய மரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தவங்க. ஆனா சரியான நேரத்துல தேவனுக்கு ஒரு ஒத்தாசை செய்வதற்கு, யோசுவா அனுப்பின அந்த வேவுக்காரர்களுக்கு உதவியா இருப்பதற்கு, தன்னுடைய அதாவது மரணத்தை, தன்னுடைய ஜீவனை கூட பார்க்காம, ராஜாவுடைய கட்டளையை பொறுப்பா எடுத்துக்கொள்ளாம தேவனுக்கு ஆதரவா இருந்தாங்க. வேதம் சொல்லுது, அவளுக்கும் அவளுடைய குடும்பத்தாருக்கும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் பாதுகாத்து வழி நடத்தினார். அல்லேலூயா. இவங்க சிங்கக்கவிகளாம் போகல,
இவங்க எல்லாத்தையும் விட்டு விட்டெல்லாம் அந்த காரியத்தை செய்யல, சிறைச்சாலைக்கு போகல, அக்கினிக்குள்ள போகல, எல்லாத்தையும் விட்டு நஷ்டம் குப்பைமா விடல. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தான் இருக்கிற சூழ்நிலையை ஆண்டவருக்காக எடுத்து பயன்படுத்தினாங்க. ஏன்னா வேசிதாங்க, ஏன்னா அங்க யாருமே எல்லாரும் யாராவது நல்லவங்க எல்லாம் வரமாட்டாங்க, கெட்டவர்கள் தான் வருவாங்க. ஆனாலும் இந்த நிலைமையிலையும் நான் என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும்ங்கிற காரியத்தை செய்தாங்க. ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தார். அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், வாய்ப்பை விட்டுறாதீங்க. தேவராஜ்யத்திற்கு, எதற்காக தேவராஜ்யத்திற்கு நம்மளுக்கு வந்து நம்ம என்ன நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்டவருக்கு உதவி செய்வதற்கு, தேவராஜ்யத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தேவனுக்கு ஒத்தாசையா இருப்பதற்கு இல்ல, மற்ற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, மற்ற ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு, மற்ற குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன காரியங்கள், ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திடுங்க. அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள்ல இங்க விசுவாசியா இருக்கிற போது மனைவி அந்த காரியத்தை செய்வா பாரு. புதன்கிழமை இங்க இருக்கிற யாரையாச்சும் ஒருத்தர் சொந்த பணத்தை செலவு பண்ணி அவங்களுக்கு ஆட்டோ, ரொம்ப உடல் பலவீனமா இருந்தா ஆட்டோ வச்சு கூட்டிட்டு போவாங்க பிச்சைமாலத்துக்கு, ஸ்கூல், சர்ச்சுக்கு. அப்படி இல்லைன்னா பஸ்ஸுக்கு காசை போட்டு அவங்களுக்காக லீவை போட்டு அவங்களுக்கு கூட்டிட்டு போறது, அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தினதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியக்காரி அப்படிங்கிற நிலைமையை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்க காரணம் என்னன்னா, வாய்ப்புகளை பயன்படுத்திட்டாங்க. வாய்ப்புகளை இன்னைக்கு நமக்கு என்னன்னா, ஒரு ஆத்மாவை கூட்டிட்டு வரணும், ஒரு ஆத்மாவை சபைக்கு கூட்டிட்டு வரணும்னா எனக்கு வேலை இருக்குது. அவங்க நான் வர சொன்ன சமயத்துல அவங்க வர மாட்டேறாங்க, அவங்க சொல்ற நேரத்துல என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம தட்டி கழித்துட்டு போகிறதுனாலதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு தடையா இருக்குது. ஒருவேளை அவங்க வரணும், ஆலயத்துக்கு வரணும், ஊழியக்காரர்கிட்ட வரணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பம் உள்ளவளா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்முடைய காரியங்களில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு போகணும். என்னோட பெருசில் காசை செலவு பண்ணியாவது லீவு போட்டுட்டாவது அவங்களுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு வருகிற போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சிங்கக்கவில போயிருக்கிறவளையும் ஆசீர்வதிக்க முடியும், தன் வாய்ப்புகளை பயன்படுத்துகிறவளையும் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. மூணாவது ஒரு நபரை பார்க்க போறோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல 9வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். இது அப்படியே நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னா, இது யாரை குறித்து சொல்லுகிறது? சூனேமியால். பைபிள் சொல்றது கணம் பொருந்தின ஸ்திரீ போட்டிருக்காங்க. ஆமா, கணம் பொருந்தின ஒரு ஸ்திரீ, அதாவது நல்ல வசதி படைத்த ஒரு நல்ல ஒரு ஸ்திரீ. ஏன்னா மெத்த வீடு வச்சிருக்கிறாங்கன்னாவே அவங்க கொஞ்சம் வசதியா தானே இருக்கும். ஆமா, இவங்க எதை பயன்படுத்தினாங்க? ஆண்டவருக்காக. ஆனா இவங்களுடைய சூழ்நிலை என்ன? சூனேமியால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவர் வயது சென்றவர், குழந்தை இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில தனிப்பட்ட முறையில தான் அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் எலிசா அந்த ஊருக்கு, அந்த சூனேம் ஊருக்கு போகிற போது, ஊழிய செய்கிற போது வருந்தி கூட்டிட்டு போய் தன்னுடைய வீட்டுல என்ன செய்யாங்க? தங்க வைக்கிறாங்க. இப்படி பலமுறை அந்த காரியங்கள் நடக்குது. நடக்கிற போது உடனே அந்த சூனேமியால அவங்க கணவரை பார்த்து சொல்றாங்க, நம்ம வீட்டுல அடிக்கடி தங்கிட்டு போறாரே, அவர் பரிசுத்தவானுக்கு ஆகுங்கிறேன், அவர் தேவனுடைய ஊழியக்காரன்னு பாக்குறேன், அதனால என்ன செய்யலாம், அடிக்கடி நம்ம ஊருக்கு வராருல, நம்முடைய வீட்டின் மேல ஒரு மெத்த மேல என்ன செய்வோம், அவருக்கு ஒரு ரூம்பை போட்டு கொடுப்போம். ரூம்பை போட்டு கொடுத்துட்டு அவருக்கு ஒரு டேபிளை வைப்போம், ஒரு சேரை வைப்போம், ஒரு லைட்டை வைப்போம், அவர் தியானிப்பதற்கு, அவர் ஊழிய பண்ணுவதற்கு சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தி கொடுத்த அந்த சூனேமியால் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, குழந்தை இல்லாத அந்த வயதான அந்த கணவனுக்கு குழந்தை பிறக்காது. இவளே சொல்ற, அபத்தம் பேச வேண்டாம் அப்படிங்கிறான், என்ன கிண்டல் பண்ணாதீங்க அப்படிங்கிறான். ஏன்னா அவங்களுக்கு அந்த சிந்தையே கிடையாது. ஒரு குமாரனை பெற்றெடுக்கணும், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இல்ல, எல்லாம் அச்சு போச்சு. அவ்வளவுதான், இனி நமக்கு குழந்தை இல்லை, இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற நிலைமை. ஆனா பைபிள் சொல்லுது, தன்னுடைய வசதியை தேவ ஊழியத்திற்காக பயன்படுத்தின சூனேமியால். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர், நீங்க நினைக்கிறீங்களா, உங்களை படிக்க வச்சது, உங்களை சில பொசிஷன்ல கொண்டு வச்சிருக்கிறது, நல்ல சம்பாத்தியம் செய்வதற்கு கிருபை கொடுத்தது, நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்தது, இதெல்லாம் நீங்க தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுத்தணும். ஏன்னா இது ஒரு பெரிய கிரை, இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தணும் நீங்க. ஏன்னா நம்மளால ஆபிரகாம் மாதிரியோ, தாவீது மாதிரியோ, சபல் மாதிரியோ, பேதுரு மாதிரி எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லாவற்றையும் விட்டு அவருக்காக செயல்பட முடியாது. ஆனா நம்ம ஆசீர்வதிக்கணும்.
நம்ம ஆசீர்வாதமா இந்த உலகத்தில் இருக்கணும், மற்றவங்களுக்கு முன்னால மேன்மை உள்ளவளா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா பைபிள் சொல்லுகிறது, இந்த சூனேமியால் கணம் பொருந்தின ஸ்திரீ அப்படின்னா செல்வ சீமானை போல நல்ல ஒரு சீமாட்டியை போல வாழ்ந்த ஒரு மகள். அவர்தான் சொல்றாங்க, எலிசா வந்து கேட்கறாங்க, ஏமா இவ்வளவு கரிசனையா எங்களை விசாரிக்கிறியே, இவ்வளவு கரிசனையா எங்களுக்கு சகலத்தையும் உதவிகள் எல்லாம் செய்து எங்களை கவனிக்கிறியே, உங்கள்கிட்ட ஏதாச்சும் ராஜா கிட்ட அல்லது சேனாதிபதி கிட்ட உனக்கு குறித்து ஏதாச்சும் பேசணுமான்னு கேட்கறாங்க. ஆனா அதுக்கு பதில் என்ன சொல்றா, நான் தேசத்துல நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். ராஜாட்ட நீ போக வேண்டியதில்லை, நாமளே போவேன், ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொசிஷன் இருக்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறா. ஆனா காரணம் என்னன்னா, அந்த வசதியை அந்த வாய்ப்புகளை தேவராஜ்யத்திற்காக பயன்படுத்தினாங்க, ஊழியத்திற்காக பயன்படுத்தினாங்க. ஆனா அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்திற்கு ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு குழந்தையை கொடுத்து அதை மறிச்சு போயிருச்சு. உடனே வாக்குவாதம் நடக்குது. நான் உங்கள்கிட்ட பிள்ளை கேட்டனையா, ஏதோ வந்து ஊழியம் பண்ற, மேல வந்து தங்கி இருந்து சௌரியமா ஊழியம் பண்ணு சொல்லி கொடுத்தா நீ மாட்டுக்கு தீர்க்கதரிசனம் அடிச்சு விட்ட, ஒரு பருவ காலத்துல வந்து உனக்கு என்ன செய்யும், ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா அதே மாதிரி கொடுத்த, ரைட் ஓகே. இப்ப மறிச்சு போயிருச்சே, அப்ப ஆண்டவர் கொடுத்தா மறிக்க கூடாது, அல்லது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமாகத்தான் இருக்கணும். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற பிள்ளை வந்து இப்படி மறிச்சு போகுதே, இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாங்கிற மாதிரி அவங்க தடுமாறுறாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு அந்த காரியத்தை, ஞானசாலக எடுத்தார் அந்த காரியத்தை. ஆனா அந்த டாபிக் எல்லாம் நம்மளுடைய காரியம். ஆனா அங்க வந்து சொல்றாங்க, ஆமா மறிச்சிச்சா, எங்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, எனக்கு எவ்வளவோ காரியத்தை செஞ்ச இந்த பிள்ளைய ஆண்டவர் இப்படி மறிக்க வச்சிங்கன்னு சொல்லி உயிரோடு கூட அந்த மறிச்ச அந்த பிள்ளைய உயிரோடு கூட அந்த பையனை கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தாங்க. இதெல்லாம் எதனால நடந்துச்சு? ஏன்னா மறிச்ச பிள்ளைகளை உயிரோடு கூட பெற்றுக்கொள்வதற்கு நிறைய காரியத்தை செய்தாங்க. ஆனா அந்த சூனேமியால் வேற பெரிய கிரயமெல்லாம் ஒண்ணு செய்யல, தனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை தேவனுக்காக பயன்படுத்தினாங்க. அல்லேலூயா. தனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை தேவராஜ்யத்துக்காக பயன்படுத்தினாங்க. அங்க கிடைக்காதுன்னு சொன்ன காரியத்தை கிடைச்சிச்சு. மறிச்சு போன குழந்தைய உயிரோடு கூட எழுப்பி அவங்க காரியத்தை செய்தாங்க. அல்லேலூயா. இந்த காரியத்தை தியானிக்கிற போது வேற ஒரு டேக்ல போனேன் பாருங்களேன், வேற ஒரு டேக்ல போனேன். ஏன் ஆண்டவர் வந்து மறைச்சாரு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த காரியத்தை ஆண்டவர் வந்து மறைச்சிட்டார். அந்த சூனேமியால் வந்து வர்றா, ரொம்ப துக்கமா வர்றா, ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்குது, ஆனா இந்த காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட மறைச்சிட்டார் அப்படின்னு சொல்லுவார். ஏன் இதை மறைச்சாரு? இவருக்கும் ஒன்னும் புரியல. ஆனா அந்த காரியத்தை தியானிக்கும் போதுதான் இது மறைச்சாதான் ஒரு ராஜா ரட்சிக்கப்படுவதற்காக இந்த காரியத்தை இவர் என்ன செய்தார்னா மறைக்கிறார் ஆண்டவர். அதுக்கு பிற்பாடு 7 வருஷம் அந்த தேசத்துல பஞ்சம் வருது. உடனே எலிசா பார்த்து சொல்லிட்டாரு, நீ என்ன செய்ய, இந்த ஊர் விட்டு போயிருப்பா, 7 வருஷம் பஞ்சமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் 7 வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு திரும்பி வருவாங்க. அதை நீங்க பைபிளை வாசிக்கிற போது அதுல இருக்குது. 7 வருஷம் திரும்பி வருகிற போது அங்கிருந்து புறப்பட்டுருவாங்க. இங்க அந்த தேசத்துல ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ராஜா கிட்ட அந்த கேயாசி, எலிசா கிட்ட இருந்த கேயாசி அங்க இருப்பான். அந்த எலிசா அந்த கேயாசி வர சொல்லி அந்த எலிசா செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒன்னொன்னா எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அப்படி சொல்ற போது இவன் சொல்லிருப்பான் ஒன்னொன்னா. ஏன்னா எலியாவை காட்டில் எலிசா 2 மடங்கு செஞ்சார்ல, நிறைய காரியத்தை அப்படியே சொல்லிட்டு இருக்கிற போது பைபிள் சொல்லுது, அதாவது அந்த ஸ்திரீயினுடைய மகனை உயிரோடு கூட எழுப்பினார். ஒரு சூனேமியாளுக்கு வந்து ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துச்சு, அது மறுபடியும் செத்து போச்சு. அதைய கூட எலிசா என்ன செஞ்சாரு, உயிரோடு கூட எழுப்பிட்டார் அப்படின்னு சொல்லி வாய மூடல. அம்மாளும் மகனும் வந்து நிக்கிறாங்க. அல்லேலூயா. அம்மாளும் வந்து மகனும் வந்து நிக்கிறாங்க, வாசப்படியில வந்து நிக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது உடனே இப்படி சொல்லிட்டு உடனே அந்த கேயாசி சொல்லி, இவன் தான் அந்த பையன் அப்படிமா, இவன் தான் அந்த பையன். அவ்வளவுதான். அந்த ராஜா ரட்சிக்கப்பட்டார். அப்படி கண் கூட அந்த ராஜா உண்மையுள்ள தேவனை அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக எலிசா கிட்ட ஆண்டவர் இந்த காரியத்தை மறைச்சிட்டார். அல்லேலூயா. மறைச்சிட்டார். ஏன்னா ஒரு ராஜாவை ரட்சிக்கப்படணும். அதனால இந்த காரியத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்தினாலும் இந்த ஒரு காரியத்தை எலிசா கிட்ட நான் மறைப்பேன். ஏன்னா ஒரு ராஜா ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்குது இவனுக்காக. ஏன்னா உடம்பு சரியில்லாத சமயத்திலே வந்து சரிப்படுத்தி இருந்தானா அந்த காரியங்கள் அவனுக்கு எஃபெக்டியா இருக்காது. மறிச்சு போன ஒரு மனிதன் உயிரோடு கூட எழுப்பினாங்கிற அந்த அற்புதத்தை பார்த்த உடனே அவன் தன் தேவனுக்கு என்ன செய்யறாரு, அந்த ராஜா தன் இருதயத்தை கொடுக்கிறார். அப்ப அந்த காரியத்தை அப்ப இந்த சூனேமியால் என்ன செய்யறான்னா தன் வசதி வாய்ப்புகளை தன்னுடைய வீட்டின் காரியத்தை ஊழியத்துக்காக திறந்து கொடுக்கிறது. தன்னுடைய வசதி வாய்ப்புகளை ஊழியக்காரருடைய சௌகரியத்திற்காக அந்த காரியத்தை செய்கிறது கொடுக்கிற போது வேதம் சொல்லுகிறது, மரித்து போன கிடைக்காதுங்கிறத கிடைக்க வச்சாரு. அது ஒருவேளை மரிச்சு போச்சு கைவிட்டு போனாலும் மறுபடியும் அதை கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு தேவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. கடைசியாக ரோமர் 16வது அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிக்கலாம். சபைக்கு
பெபேயாளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது பெபேயாள். இந்த ஒரு ஸ்திரீ ஏதாவது ஒரு சபைக்கு ஊழியக்காரியா இருக்கிறாங்க, ஆனா பவுலுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. பவுலுடைய ஊழியத்திலும் பவுலுடைய சிறைச்சாலையில் போகிற காரியங்கள்ல போய் பார்க்கறதுல எல்லாம் வந்து பவுலே சொல்றாரு, எனக்கு கூட வந்து என்னவா இருந்தாங்க, ஆதரவா இருந்தாங்க. அப்படி ஆதரவா இருந்த பெபேயாளுக்காக பவுல் ஒரு லெட்டர் கொடுத்து, ரோமாவிற்கு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறாரு. எந்த காரியத்துல உதவி இந்த பகலுக்கு இந்த ஸ்திரீக்கு தேவைப்படுதோ, இந்த பெபேயாளுக்கு தேவைப்படுகிறதோ அத்தனை உதவி நீங்க செய்து கொடுக்கணுங்கிறார். அல்லேலூயா. அப்ப தன்னுடைய ஊழிய காரியத்துல தன்னுடைய ஞானத்தை தான் செய்து ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பொறுப்பிலையும் இது என்ன செய்யறாரு, இந்த பெபேயாள் என்ன செஞ்சாங்க, ஊழியக்காரர்களுக்கும் ஊழியங்களுக்கு மிகுந்த உபயோகமா காரியங்கள் இருந்தாங்க. தன் வாழ்க்கை எதற்காகவே அர்ப்பணிச்சுட்டாங்க. பவுல வந்த உடனே நீ வேற ஊழியக்கார அப்படிலாம் பார்க்கல. பவுல் அந்த ஊருக்கு வந்த உடனே எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பா இருக்கிறாங்க இந்த பெபேயாள். பைபிள் சொல்லுது, அவளுக்கு தேவையா இருக்கிற சகல காரியத்தையும் செய்வதற்கு பவுல் ரெக்கமெண்ட் பண்ணி லெட்டர் எழுதுறார். ரோமாவரிக்கு லெட்டர் எழுதுறார். இந்த காரியத்தில் நமக்கு என்ன காரியங்கள், நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளை வச்சுட்டு உதவிகள், தேவராஜ்யத்துக்காக உதவிகள். பவுலுக்கு பவுலுக்கு வந்து ஒத்தாசையா இருந்தா, பவுலுக்கு வந்து உதவியா இருந்தா என்ன நடக்கும்? நல்ல ஊழியம் செய்வார் அவர். எல்லா விதத்திலையும் அவருக்கு எதுக்கு என்ன காரியங்கள் தேவையா இருக்குத செஞ்சா அவர் இன்னும் 2 பட்டணத்துக்கு போவார், இன்னும் 2 ஆத்துமாக்களை என்ன செய்வாரு, சம்பாதிப்பார். அதுக்கு ஏன் மிஷனரிகளை வந்து தாங்கணும், மிஷனரிகளுக்கு பணம் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியான காரியத்தை எல்லாம் நம்ம செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம போய் செய்யாததை நம்ம பணம் போய் செய்யும். அல்லேலூயா. நம்ம போய் செய்யாத பணம் போய் செய்யும். அதனாலதான் மிஷனரிகளுக்கு கொடுத்து தாங்கணும் அப்படிங்கிற காரியங்கள் எதற்காக அப்படின்னு சொன்னா, நமக்கு இருக்கிற எல்லாத்தையும் கேட்கல, எல்லாத்தையும் கொடுக்கல, ஒரு சின்ன ஒரு தொகையை மாதம் ஒரு தொகையை கொடுத்தா சபையா ஒரு மிஷனரியை தாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரயாசப்படுகிறதுடைய காரணம் என்னன்னா, நம்ம எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக. அல்லேலூயா. இந்த பெபேயாள் தனக்கு இருக்கிற வாய்ப்புகள்ல தான் ஊழியத்தை மட்டும் தான் பார்க்கணும், தன்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை மட்டும் தான் பார்க்கணும்னு விரும்பல. ஆனா பவுல் வருகிற போது அவர்களுக்கு உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருந்தாங்க, ஆதரவா இருந்தாங்கன்னு பைபிள் பட்டிருக்கு. எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி தேவை அந்த உதவியை நான் செய்யறையா, நானும் கூட வரேன், உங்களுக்கு ஆதரவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவளோடு கூட இணைஞ்ச அந்த ஊழியத்தை செய்ததுனால வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு தேவையான சகலத்தையும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க. ஏன்னா அந்த நாட்கள்ல பவுல் சொன்ன காரியத்தை எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. நீங்க பிளமோனுக்கு கூட என்ன செய்யறாரு, லெட்டர் எழுதுறாரு. ஓனேசிமுக்காக ஒரு லெட்டர் எழுதுவார். பிளமோன்னு ஒரு பைபிள் இருக்கு தெரியுமல்ல, ஆமா, அதுல ஓனேசிமுக்காக ஒரு லெட்டர் எழுதுவார்ல பவுல். அவர் சொல்றாரு, ஏன்னா ஓனேசிமு கிட்ட அந்த பிளமோனுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் தான் ஓனேசிமு. ஏன்னா அவர் வந்து இந்த வீட்டுல ஏதோ சொல்றாங்க, ஏதாவது திருடிட்டோ இல்ல இவனுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுட்டு என்ன செஞ்சா வீட்டை விட்டு ஓடி போயிடுவார். வீட்டை விட்டு ஓடி போனவர், திருடனா ஓடி போனவர், அதாவது இவருக்கு பிளமோனுக்கு ஆகாதவனா திரும்பி போனவர், எப்படியோ அவர் வந்து என்ன செய்வாரு, ஓனேசிமுவை பவுல் கண்டுபிடிச்சிருவார். பவுல் கண்டுபிடிச்சு அவருக்கு சுவிசேஷம் சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு அவருடைய வாழ்க்கையை மாத்தி இப்ப அவர் நல்லா இருக்கிறார், நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனா இருக்கிறார். உடனே அவனை மறுபடியும் திருப்பி இவர்கிட்ட பிளமோனுகிட்ட அனுப்புகிற போது அவர் லெட்டர் எழுதுறாரு, நீ என் வார்த்தைக்கு கேட்பேன்னு நான் நினைக்கிறேன், அதனால நான் வந்து சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்கிற போது பெற்ற ஓனேசிமு என்ன செய்யறேன், உங்கள்கிட்ட அனுப்புறேன், மறுபடியும் நீ சேர்த்துக்கொண்டு சொன்னோன்னு ஒன்னும் செய்யாம என்ன செய்தவரை சேர்த்துக்கிட்டார். ஏன்னா பவுலுக்கு அவ்வளவு வாய்ஸ் இருக்கு. அதே வாய்ஸை பயன்படுத்தி தான் இந்த பெபேயாளையும் ஆசீர்வதிங்கய்யா, அவளுக்கு தேவையான சகலத்தை என்ன செய்யுங்க, அந்த காரியத்தை அவளுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதார். எல்லாம் அவளுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. அப்ப இந்த பெபேயாளுடைய இருதயத்துல தன்னுடைய காரியம் மட்டும்தான் பெருசுன்னு நினைக்கல, மற்ற காரியத்துல ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஊழியக்காரங்க ஒத்தாசையா இருப்போம், ஆதரவா இருப்போம்னு சொல்லிட்டு இணைஞ்சாங்க. அவளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரா. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற காரியங்கள் அதுதான். இன்னைக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம், ஆனா பெரிய பெரிய ஆசீர்வாதங்களுக்கு பெரிய பெரிய கிரையம் கொடுத்திருக்காங்கிறது மறந்துடப்படக்கூடாது. அப்படி அதை தெரிஞ்சதுக்கு பிற்பாடு அவ்வளவுதான் நான் ஆசீர்வதிக்கப்படவே மாட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம 4 பேரை நம்ம பார்த்தோம்.
4 பேரை. அந்த எபிரேய மருத்துவச்சிகள் தங்களுடைய படிப்புகளை, தங்களுக்கு இருக்கிற ஸ்தானத்தை தேவனுக்காக பயன்படுத்தினாங்க. அதுக்கடுத்தது ராகா பேசிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த ராகா பேசி தனக்கு எல்லாரும் புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாமே வேண்டாம் வாழ்க்கையை வெறுத்து போனவன் ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது ஆண்டவருக்காக பயன்பட்டா எல்லாவற்றையும் திருப்பி கொண்ட காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு சூனேமியில பார்க்கிறோம். தனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை, தனக்கு இருக்கிற ஆஸ்திகளினாலே ஊழியத்தை செய்றாங்க. அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த பெபேயால் ஏதோ நம்ம வேலை செய்யற தன்னுடைய வேலை மட்டும்தான் பெருசுன்னு சொல்லாம நினைக்காம ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக ஏதாவது விதத்துல உதவியா இருப்போம்னு சொல்லிட்டு மற்ற காரியத்தையும் அவங்க சரிபடுத்தி அவங்களுக்கு உதவி செய்கிற போது அவருடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறதா தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. நம்ம ஒரு நாள் சோர்ந்து போய்விடக் கூடாதுங்கிறதுல விரும்புகிற தேவன். எப்படி அவங்க சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுகிற தேவன். அதனால ஆண்டவர் பேசி இருக்கிறார். உங்க வாய்ப்புகள் எந்த நிலைமையில இருந்தா நீங்க இதுல என்ன செய்ய முடியாது, உங்க கேட்டகரி பிரிக்க முடியும். நான் நல்லா உதவி செய்ய முடியாதுன்னு என்ன செய்ய முடியாது, நீங்க உங்களை வேறு விரிச்சு பண்ண முடியாது. ஆமா, ஒரு ராகா பேசிய விட நம்ம என்ன செய்யல, கேவலமா வாழல. ஆண்டவர் ஏன் அந்த 4 பேருக்கு முன்னால வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஒருத்தங்க படிப்பால, ஒருத்தங்க வசதினால, ஒருத்தனால புறக்கணிக்கப்பட்டவங்கனால, இன்னொருத்தங்க ஒரு ஸ்தானத்துல இருக்கிறாங்க. நம்மளுக்கு சுயநலமா இல்லாதபடிக்கு தன்னுடைய ஊழியம் பார்க்கணும், மற்றவங்க ஊழியத்தையும் பார்க்கணுங்கிற சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பெபேயால பார்க்கிறோம். நம்ம இப்படி 4 கேட்டகரியை கொண்டு வந்து ஆண்டவர் முன்னாடி நிறுத்தி இருக்கிறார். எந்த விதத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த 4 கேட்டகரிக்குள்ள நான் வல்ல, இதை விட தாழ்வான நிலைமைன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்லிவிட முடியாது. நம்ம இருக்கிற ஸ்தானத்துல, நமக்கு இருக்கிற காரியத்துல ஆண்டவருக்காக எது பயன்படணும், ஆண்டவருக்காக எந்த காரியத்துல ஒத்தாசையா இருக்க முடியும், எந்த விதத்துல தேவனுடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆரம்பத்தை சொன்னாரு, தேவ பக்தியை மட்டும் தயவு செய்திருக்காதீங்க, தேவ சித்தம் செய்கிறவர்களாய் இருங்க. அப்பதான் அவர் என்ன செய்வாரு, நமக்கு செவி கொடுப்பார். தேவ பக்தியை மட்டும் வந்துட்டு, ஏன்னா தேவ பக்தி உள்ளவர்கள் யாரு, வந்து வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க, காணிக்கை விடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அடுத்த ஊழியத்தினுடைய காரியங்கள் என்ன, சபையினுடைய காரியங்கள் என்ன நம்மளுக்கு தேவையா இருக்குது, புதுசா வந்தவங்களுடைய காரியங்கள் என்ன, எதெல்லாம் எந்த காரியத்தையும் கவலைப்படாம வருவதும் போவதுமா இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு காரியத்துல இன்வால்வ்மெண்டோடு கூட இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க தேவ பக்தி உள்ளவர்கள். தேவ சித்தம் செய்கிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, நான் எதை செய்தாலும் அது தேவனுக்கு ஒரு பிரயோஜனத்தை உண்டாக்கணும். அவருக்கு பிரியமா, அவருக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கான்னு சொல்லி பார்த்து பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.